போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா? சொல்லு. லைட்டா 2 விக்கெட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது முன்னாடியே எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்தபடி சிஎஸ்கே டீம் எப்படி ஆடினாங்க? போன மேட்சுக்கு பரவாயில்லையா? போன வாட்டி till the last they have tried super match wonderful Wonderful experience. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். very good match. It's not a loss, great loss, just a loss. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட இருக்கு. அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க ஆர்சிபி. Get back soon. கெட் பேக் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பீங்க சிஎஸ்கே. குத்த காசுக்கு கொஞ்சமாவது ஆடுவானுங்கன்னு பார்த்தனா இவனுங்க வந்து 16வது உள்ள ஆரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா மக்களே, மேட்ச் முடியல அதுக்குள்ள வந்துட்டானுங்க. பேட்டிங் கிடையாது, பவுலிங் கிடையாது, ஃபீல்டிங் கிடையாது. 3வது வருஷம் 3வது சீசனே இப்படி தண்டமா ஆடினுறானுங்க. பேட்டிங் பத்தலன்னு நினைக்கிறேன். ஏங்க பத்தாதுங்க, அவனுக்கு என்ன அடி அடிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து 6-4 அடிதான். முதல்ல 14 ரன்னு அச்சு கீழ்ச்சானுங்க. ஓகேங்களா, யார் ஏதோ பேர் தெரியாத ஆளு வந்து அடிக்கிறான். பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஆளுங்க இத்தனை பேர் வச்சிருக்காங்க, ஒன்னையத்தையும் காணோம். ஒன்னும் ஆடல. மேட்ச் டோட்டல் வேஸ்ட் சார். அவருக்கு கேப்டன்சி கொடுத்தது சார். கேக்வாட் கேப்டன்சி தான் சார் இருக்கலே ஃபர்ஸ்ட். அவர் என்னன்னா T20 ஆடுறதுக்கு பதிலா வந்துட்டு 50 ஓவர் மேட்ச் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு அவரு. சுத்தமா வேஸ்ட் சார். இந்த தடவையும் இந்த சீசனும் வந்து மொத்தமா போயிடும் தான் நினைக்கிறேன். நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இந்த போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சார் தோனி வந்தா மட்டும் என்ன சார் மாற போகுது? ஒன்னும் மாறாது. டோட்டலா டீம் ரொம்ப வல்னரபிளா இருக்கு சார். ரொம்ப டோட்டலா இருக்கு. அங்க ரொம்ப மோசமா இருக்கு சொல்றாங்க சார். எல்லாமே மோசமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு நல்லா இருந்தா பரவாயில்லைங்களே. பேட்டிங் பண்ணி இதுக்கே நிலைமை. அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட வரப்போகுது. அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆர்சிபி ரொம்ப பவரா இருக்காங்க சார். ஆர்சிபி கண்டிப்பா இதை விட பெட்டரா இருக்காங்க சார். எல்லா டீம் பேலன்ஸ்டா இருக்கு. நம்ம டீம் பேலன்ஸும் இல்ல, பவுலிங்கும் இல்ல, பேட்டிங்கும் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறானுங்க. அப்ப எப்படி சார் ஜெயிக்க முடியும்? பிரான்சைஸ்னா எப்படி ஆடணும்னா ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அட்லீஸ்ட் பிளேயர்ஸா இருக்கணும். ஃபேன்ஸ் எவ்வளவோ சொல்லிட்டாங்க 1 down வாங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு இதுவும் கேட்காம இப்ப ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஆடாம, கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆடாம எப்படி சார் ஜெயிப்பாங்க? இந்த தடவை நிறைய யங் பிளேயர்ஸ் இறக்கி இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க சார். யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பே கொடுக்கல. எங்க கொடுத்தாங்க அவங்க? ஒன்னும் பெருசா ஆடவே காணோம். எல்லாரையும் பெஞ்ச் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. சார் ஆக்ஷன்ல ஏதோ எடுத்தாங்க சார். யாருக்கும் சான்ஸ் தான் கொடுக்க மாட்டாங்க. அதே ஆளுங்க அதே 11 வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? எல்லாரையும் பெஞ்ச் பண்ணி பார்க்கணும், எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே தோத்த டீமே அதே ஃபார்முலா வச்சு ஆடினா எப்படி சார்? சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு. அவர் ஏதாவது பெருசா இம்பாக்ட் சார். சஞ்சு சாம்சன் வந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணாரு? அதே தான் இந்த மேட்சும் பண்றாரு. அவர் ஃபார்மோட ஆட மாட்டாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சாதான் சார். ஃபர்ஸ்ட் ஓவர் 2வது ஓவர்ல விக்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுது. யாருமே பேக்கப் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. பேக்கப்பும் இல்ல, மிடில் ஆர்டரும் சரியில்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பரவாயில்ல, இந்த தடவையும் சிஎஸ்கே புட்டுக்கு வந்தா நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரது மிராக்கிள் தான் சார். 210 அடிச்சுமே வந்து இப்பெல்லாம் பத்த மாட்டேங்குது. பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கா? டெத் பவுலிங் வந்து ஒரு இஷ்யூ தான். மேபி சர்டன் சேஞ்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் தென் பேக்கப் பவுலர் இருக்காங்களா டீம்ல? இதான் இருக்கிறதுலே நல்ல செட்டப். இதுலயே வந்து இன்னும் ஆகுது. பட் வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. பேட்டிங் போன தடவை பரவாயில்லையா? இப்போ பேட்டிங் பரவாயில்ல, இன்டென்ட் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃப்ராஸ் எல்லாம் ஒரு இன்டென்ட்டோட ஆடணும். பட் இதே கண்டினியூ ஆச்சுன்னா அட்லீஸ்ட் பேட்டிங் வைஸ் ஓகே, பவுலிங் வைஸ் ஆர்சிபி ஓட போறீங்க. அவங்க ரொம்ப பலமா ஆர்சிபி எல்லாம் ஜெயிச்சலாம். எதுவே சொல்றதுக்கு இல்ல, இப்படி முக்காடு போட்டு அம்ஸ்டானுங்க. இல்ல ப்ரோ, பரவாயில்ல. போன தடவை இப்ப கம்மியா தான் தோத்துருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் இங்க பாருங்க. ஃப்ரெண்ட்லி பேண்டர் வாங்க. பரவாயில்ல ப்ரோ. முதல் கேம் நல்லா நீ உங்களை அடிச்சுதான். ஓகே ஓகே, கண்டிப்பா அவங்க ரொம்ப பவரா இருக்காங்க. பஞ்சாப் ஓடலாம் இல்லையா? ராஜஸ்தான் ஓட விட்டாங்க. ஓகே, பஞ்சாப் ஓடலாம். ஓட விட்டாரா? ஓகே ப்ரோ ஓடி வந்து கப்பு bro, dogs will bark bro, lion will roar bro, super bro. வாட்ட டைலாக் tomorrow bro கவலைப்படாத. நம்ம தான் கப்படிப்போமா? நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோமாமே. அப்பலாம் கிடையாது. பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு சொல்றாங்க. பசங்க புதுசு. இப்ப அப்படி தோக்குற மாதிரி போவோம். அப்புறம் பாருங்க எல்லாத்தையும் அடிச்சு மாதிரி கடைசி மேட்ச் 10 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றத முக்கியம். டேய் சொல்லுங்க. We are very much disappointed because Chennai lost the match. This is the first match of Chennai, and in Chennai ground, Chennai lost means we are really disappointed. But we have hope that Chennai will now. Today was better, no big
Chennai First will match. win the next 6 matches. That kind of a hope I have. But today is really a disappointed for us. How many money did you buy the ticket? Purchasing the ticket is actually ticket is not available. We are purchasing on black How and much? actually we purchased. We came 3 people. One person I purchased for 7,000, and my friends I purchased 5,000. 5,000, 5,000, Yeah. 7,000 rupees. Yeah, extra we Black. are paying. Yes. Okay, But thank you. it was a very mesmerizing experience. You can the sporting experience is a different level. Punjab played well, no doubt about it. Chennai also played well, but they could not build up that kind of winning attitude. That's why they lost the match. Because from the first 5 over power play, they played very well, but the next 5 over they allow all the 4, 6 and all these things. Even 2 years are left out and they lost the match. Next 6 months, Chennai will win. Okay, thank you. எல்லாருமே நினைங்க தெரியாது எனக்கு எப்படி இருந்துச்சு மேட்ச்? ரொம்ப சோகமா இருக்கியா? மேட்ச் நல்லா இருந்தது. ஆனா தோத்துட்டீங்களா? இருந்தாலும் தோத்தாலும் பரவாயில்ல. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அவ்வளவு தூரம் போய் அந்த போன மேட்சுக்கு பரவாயில்ல, அடிச்ச அடியில போன மேட்ச் ரொம்ப 209 அடிச்சிருக்காங்கல்ல 120 பால்ஸ்ல. அவங்க 250 280 அடிச்சிட்டு இருக்கானுங்க. நீ 209 பெருசா சொல்ற? அது ஆனா அவங்க டிஃபீட் பண்ணாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அடிச்சிருக்காங்க. சோ ஐ லைக் தட் ஒன். ஓகே, நல்ல வெற்றி. அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட ஜெயிச்சிருவியா? ஆர்சிபி கூட ஜெயிச்சிருவீங்களா? அதான் முடிவு ஆர்சிபி கூட ஜெயிச்சா அடிச்சிருவீங்க? ஸ்டார்டிங்ல ஜெயிக்கணும் எல்லாரும் சொல்ற மாதிரி. ரெண்டு மேட்ச் சாமி கூட